வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆஸ்திரேலியா அணி கூட விளையாண்ட முடிச்சிருக்க இந்த முதல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா அணியை நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா அவர் இப்போ பழிக்கு பழி வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம எம்எஸ் தோனி அவர் ஆஸ்திரேலியா அணியை பழிக்கு பழி வாங்கினதை பற்றியும் அதே போல் இந்த ஆட்டத்தில் அவர் விளையாண்டிருக்க அற்புதமான இன்னிங்ஸை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போ உலகக்கோப்பை ஆட்டங்களுக்கு முன்னாடி நம்ம இந்திய அணிக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்க ஆஸ்திரேலிய அணி முதல்ல 2 T20 போட்டிகளை விளையாண்டுட்டு இப்போ முதல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியை விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க 2 T20 ஆட்டங்களை நம்ம இந்திய அணி கூட விளையாண்டிருந்த ஆஸ்திரேலிய அணி நம்ம சொந்த மண்ணிலே தோற்கடிச்சு அவங்க ட்ரோஃபியையும் கைப்பற்றியிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த முதல் ஆட்டத்திலே இந்திய அணியின் தோல்விக்கு பழி வாங்கும் விதமா இப்போ நம்ம எம்எஸ் தோனியும் கேதர் ஜாதவும் இவங்க 2 பேருமே இணைஞ்சு கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம இருந்து இப்போ ஆஸ்திரேலிய அணியை பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது வெறும் 99 ரன்களுக்கு 4 விக்கெட்டை இழந்து தவிச்சிட்டு இருந்த இந்திய அணி அப்போ ஜோடி சேர்ந்திருந்த நம்ம எம்எஸ் தோனியும் கேதர் ஜாதவும் 2 பேருமே கடைசி வரைக்கும் நின்று ஆஸ்திரேலிய அணியை வெளுத்து வாங்கியிருக்காங்க. இதுல கேதர் ஜாதவ் அவரோட பங்குக்கு 87 பந்துகளை விளையாண்டு அதுல 81 ரன்களை எடுத்து 9 பவுண்டரிகளையும் ஒரு சிக்ஸரையும் அடிச்சு ஒரு நல்ல தரமான இன்னிங்ஸை விளையாண்டிருந்தாரு. கேதர் ஜாதவ் அவர் நல்லா விளையாண்டிருந்தாலும் அவர் பக்கத்துல நின்று அவரை என்கரேஜ் பண்ணி சரியா வழி நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமா நம்ம எம்எஸ் தோனி தான். அதே போல கேதர் ஜாதவை அடிக்க விட்டு அவருக்கு பக்க பலமா நின்ற எம்எஸ் தோனி 72 பந்துகளுக்கு 59 ரன்கள் அடிச்சு 6 பவுண்டரிகளும் ஒரு சிக்ஸரும் விளையாசிருந்தாரு. இப்படி இருக்க இந்திய அணியை சொந்த மண்ணிலே அடுத்தடுத்து 2 T20 ஆட்டங்களை தோற்கடிச்ச ஆஸ்திரேலிய அணியை இப்போ முதல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலே தோற்கடிச்சு நம்ம எம்எஸ் தோனியும் கேதர் ஜாதவும் ஆஸ்திரேலியா பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எம்எஸ் தோனியும் கேதர் ஜாதவ் 2 பேருமே இணைஞ்சு அவங்களோட அற்புதமான ஒரு இன்னிங்ஸை விளையாண்டதால இப்போ நம்ம இந்த அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த முதல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை நம்ம எம்எஸ் தோனி அவர் சீக்கிரமா இந்த ஆட்டத்தில் அவுட் ஆயிருந்தானா நம்ம இந்த அணியோட வெற்றி இந்த மாதிரி இருந்திருக்குமா அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஸோ இப்போ நம்ம இந்திய அணியோட இந்த வெற்றியை பற்றியும் நம்ம எம்எஸ் தோனி அவரோட அற்புதமான இன்னிங்ஸை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.